எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நம்ம ஊர்ல பொங்கல இயற்கைக்கு நன்றி சொல்ற விதமா அறுவடை திருநாளா கொண்டாடுறோம். இதே மாதிரி வெஸ்டர்ன் வேர்ல்டுல ஒரு செலிப்ரேஷன் இருக்கு. அதுதான் தேங்க்ஸ் கிவிங் டே. பொங்கலுக்கும் தேங்க்ஸ் கிவிங் டேவுக்கும் கல்ச்சுரல் கான்டெக்ட்ல ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? எல்லாருக்குமே தெரியும். பொங்கல் வந்து நம்ம இயற்கைக்கு நன்றி சொல்ற சூரிய பகவான், உழவுக்கு விலங்கினங்கள் இதுக்கெல்லாம் சேர்த்து நன்றி சொல்ற ஒரு இதே வெஸ்டர்ன் வேர்ல்ட் தேங்க்ஸ் கிவிங் டேக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. 1620 அதாவது 1620 யூரோப்ல ரிலிஜன் வைஸ் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா ஃபீல் பண்ணாங்க. சர்ச்ல அவங்களுக்கு பயங்கரமான ரூல்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ இது சில பேருக்கு பிடிக்கல. அதனால யூரோப்பை விட்டு வேற எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் பேரு இங்கிலாந்துலேருந்து மைக்ரேட் ஆகி யூஎஸ்ல மாசச்சூசெட்ஸ்ல பிளைமவுத் அப்படிங்கிற இடத்துல போய் இறங்குறாங்க. இப்படி இங்கிலாந்துலேருந்து போய் அமெரிக்கால செட்டில் ஆனவங்களுக்கு பேரு பில்கிரிம்ஸ். இனிஷியலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த வெதர் செட் ஆகல. ஹங்கர், டிசீஸ் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறாங்க. இதனால நிறைய பில்கிரிம்ஸ் இறந்து போயிடுறாங்க. அப்போதான் அங்க ஆல்ரெடி இருந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. எப்படி ஹெல்ப் பண்ணாங்கன்னா, இந்த பில்கிரிம்ஸ்க்கு நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் விவசாயம் சொல்லி தராங்க. இடத்துக்கு என்ன கிராப்ஸ் எல்லாம் சர்வைவ் ஆகும் அப்படின்னு சொல்லி தராங்க. அதே மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபார்மிங் பண்றதுக்கும் கத்து கொடுக்குறாங்க. 1620ல போய் இறங்குனவங்க 1621லயே சக்சஸ்ஃபுல்லா ஃபார்மிங் பண்ணி ஹார்வெஸ்ட் முடிக்கிறாங்க. ஸோ இதை வந்து பெரிய ஃபெஸ்டிவலா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த டைம்ல நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய மீல் கொடுத்து அவங்களுக்கு தேங்க் பண்றாங்க. இந்த டேவை தான் காலகாலமா எவ்ரி இயர் அமெரிக்கன்ஸ் தேங்க்ஸ் கிவிங் டேவா செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய சிமிலாரிட்டியில நம்ம உழவுக்கும் அறுவடைக்கும் உதவி செஞ்ச இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுறோம். அவங்க உழவுக்கும் அறுவடைக்கும் உதவி செய்த மனிதர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த தேங்க்ஸ் கிவிங் டே கொண்டாடுறாங்க. திரும்பவும் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தட்ஸ் அபவுட் இட்.